ப்ரோனா இப்படி தான்ப்பா இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபோன் அமைச்சிருக்காங்க. சரி எப்படி இருக்கு உள்ள அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 60 ப்ரோ 5G. பாக்ஸிங்ல நல்லா வித்தியாசமா தான் இருக்குது. ஃப்ரீ மேக் பவர் ஸ்பீக்கர்லாம் வேற இருக்கா? ஓ ஓகே, ஏதோ ஒரு ஸ்பீக்கர்லாம் வேற கொடுத்துருக்காங்களாம். மேக் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாரண்டி ஒன்லி இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. இது எப்படி மேட் இன் இந்தியாவில் வந்துச்சு? சரி ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடலாமா? Snapdragon 7s Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓ இது என்னது 7s Gen 4 கூட இன்பில்ட் ஹார்ட் ரேட் அண்ட் SpO2 சென்சரா? ஸ்மார்ட் வாட்ச் ஏதாவது வச்சு கொடுத்துருக்காங்களா என்ன? மேக்ஸேஃப் ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. டன்னு. ஃபோன் இதுதான். ஓ இன்பில்டா இதுலேயே இருக்கா? ஓ ஓகே, பார்க்கலாமா? கலர் சூப்பராக இருக்குது ப்ரா. நல்ல மேட் ஃபினிஷிங் நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதர் தன் திஸ் குவால்காம் லைசன்ஸு, இன்ஃபினிக்ஸ் புக்கு, யூசர் மேனுவலு, நல்ல ஒரு கேஸ், டைப் ஏக்கான டைப் சி கேபிள், 90 வாட்கான சார்ஜர். வாவ், சிம் வச்சுட்டு பின்னும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஃபோனில் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் ஃபோனில் அதெல்லாம் உருப்படியாக இருக்குதான்றதை இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இருங்க இதுக்கே முடிஞ்சிச்சுன்னா எப்படி? இன்ஃபினிக்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கல்ல, இதுதான் என்னது? மேக் பவர். எஸ், மேக் பவர் ஸ்பீக்கர். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம அந்த கேஜெட் சீரிஸில் 300 ரூபாய்க்கு பார்த்தோம்ல, அந்த ஸ்பீக்கர் தான் நினைக்கிறேன். பின்னாடி ஓட்டணும் அவ்வளோதான். ஸ்பீக்கர் போட்டால் பின்னாடி அப்படியே அதிரும், வைப்ரேஷன்லாம் தெரியும். நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அது. ரீசெண்ட் டைம்ஸில் தான் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை முழுசாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கரில் இதில் போட்டால் தானே பிரச்சனை. நாங்கள் தனியாக ஸ்பீக்கர் கொடுத்துறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போல. இப்போ இது அதிராமல் இருந்தால் சரி. செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லாருமே சேஃபரா ப்ளே பண்ணிட்டு இருக்க டைம்ல இன்ஃபினிக்ஸ் மட்டும் பயங்கரமான இனோவேஷன்லாம் பண்றாங்க. அவனுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கான். பட் அந்த அளவுக்கு உண்மையாகவே ப்ராக்டிக்கலி இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கா, ஒர்க்கும் ஆகுதான்றதை பற்றியும் தெளிவாக வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கணுன்னா இந்த டிசைன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா டிசைனாக பார்க்கும்போது இந்த கலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு, மேட் ஃபினிஷிங் இதுவும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் உண்மையாகவே நல்லா இருக்கு. ரீசெண்டாக 2 ஃபோன் ஓப்போட தம்பி பேரை மாத்திரமே அவந்தெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இல்லை. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, இன்ஃபினிக்ஸில் ஒரு நல்ல ஃபினிஷிங் வேற கொடுத்துருக்காங்க. சரி இவ்வளோ பண்ணிட்டு எல்லாம் பிளாஸ்டிக்காக தான் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அலுமினியம் ஃப்ரேமை கொடுத்துருக்காங்க, which is a good one. என்ன இந்த கேமராவை சுத்தி இருக்கக்கூடிய டிசைனை மட்டும் காப்பி அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரியே கொடுத்துருக்கலாம். நான் போக்கோ சொல்றேன். ஸோ இந்த கேமரா டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆனால் இந்த கேமரா டிசைனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. எஸ், நம்ம கால் பாயே பார்த்தாலே ஷாக் ஆயிடுவாரு. அந்த அளவுக்கான விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேவை பின்னாடி கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம அங்க பார்த்த அதே விஷயம் தான். பட் அங்க இதெல்லாம் மிஸ் ஆச்சு, இதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னோமோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க நோட்ஸ் எடுத்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்படி இதில் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வருதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் எல்லாம் பார்த்துக்கலாம். அது உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கு. இன்னும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெதர் எவ்வளோன்றதையும் இதிலே பார்த்துக்கலாமா. ஆனால் சார்ஜிங் போடும்போது நம்பரும் வந்துடுது, மியூசிக் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இருங்க, இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. உங்களுக்கு ஒரு பெட்டு, பிக்சல் பெட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு, இதையும் நம்ம வெவ்வேறு விதமாக வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இதில் நிறைய மினி கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பரிச்சயமான நிறைய கேம்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஒரு சிலது இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பட்டனு, கைரோஸ்கோப் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க பேஸ்ட் அந்த கேம்ஸ். அது நல்லாவே இருக்கு, அதாவது ரெஸ்பான்சிவாக இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இதில் என்னன்னா, கேம் விளையாடி சப்போஸ் தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஸ்க்ரீனை திருப்பி ஓப்பன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப போய் பின்னாடி விளையாடணும். இதுக்கே ஷாக் ஆகிட்டா எப்படி? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பாக்ஸ் பிரிக்கும் போது சொன்னா, எதுப்பா சென்சரு இன்பில்ட்டு ஹார்ட் ரேட் சென்சர்லாம் சொன்னாங்க. ஓ இங்கே இருக்குது, இதுவா? இல்லை, அது ஸ்பீக்கர். ஃபோனில் எங்கடா ஹார்ட் ரேட் வச்சிருக்கு நாங்களும் ரொம்ப தேடி பார்த்தோம். அப்புறமா பார்த்தா இங்கேயே வச்சிருக்காங்க. சரி, இது டெஸ்டிங்காக எங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற டிவைசஸ்லையுமே நாங்கள் வந்து வச்சு பார்த்தோம். ஆனால் ஆப்பிள் வாட்ச் மட்டும் இல்லை, அதை மிஸ்டர் பழம் தூக்கின்னு போயிட்டாரு. மற்ற இருக்கிற டிவைசஸ் எல்லாம் வச்சு சைட் பை சைட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு அதில் வந்த ரீடிங்கும் இதில் வந்த ரீடிங்கும் மேட்ச் ஆகும். ஆனால் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அதுவும் சைடில் இந்த ஃபீச்சர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ டு பி ஃப்ராங்க், இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸில் நம்ம என்னென்னலாம் குறை சொல்லுவோமோ அதெல்லாம் மோஸ்ட்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது வித் இனோவேஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ இது ப்ரொமோஷன் வீடியோ, ஸ்பான்சர் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளது ஸ்பான்சர் தான் நான் எப்பவுமே சொல்லிடுவேன். அட் த சேம் டைம் நல்லா இல்லாதப்போ நல்லா இல்லாத விஷயம் சொல்கிற மாதிரி அவங்க நல்லா பண்ணப்போ அதையும் பாராட்டணும். அதனால அதையும் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸும் சேர்ந்து வரும். ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லான்ச் டைமில் இனிஷியலாக வாங்குறதுக்கு மட்டும் ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாக தராங்கன்னா 4000 ரூபாய் ஒர்த்து. பட் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. சரி, ஸ்பீக்கரில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஸை போட்டுட்டு அதில் ஒட்டி கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கையில் பிடிச்சி நம்ம பாட்டுக்கு ஒரு சீன் போடலாம், வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தனியாக வச்சாலும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடுது, நீங்கள் அழகாக வந்து பாட்டு கேட்டுக்க முடியும். ஸோ பாடல்கள் இதில் பேஸ் எஃபெக்டோட சூப்பராக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. தனியாக 4000 ரூபாய் கொடுத்து வாங்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபோனில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? நம்ம எப்போவுமே அதிர்வலை
அதிர்வலைகளை பார்ப்போம், அப்படியே நிலநடுக்கம்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டி சர்ப்ரைசிங்லி மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஆடியோ கிளாரிட்டியும் அந்த குவாலிட்டியும் இன்னும் அந்த ரேஞ்சுக்கு வரல. ஒரு 70% ஓகே. இதில் கூடவே சவுண்ட் பை JBLன்னு வேற கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதிர்பார்த்தேன். ஸோ டிஸ்பிளேவை பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸோட 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. 1600 நிட்ஸ்க்கான HBM இருக்குன்றதை நாங்கள் அங்கங்கே பார்த்தோம். அஃபிஷியலாக எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் மாறி இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. கார்னியோ கிளாக்ல 7A ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சும்மா உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், இதெல்லாம் ரியல் டெஸ்டிங் எல்லாம் இல்லை. எல்லாமே பவுன்ஸ் ஆகும். இது பாருங்க பின்னாடி கிளாக்கோட வருது. சரி, 4-5 நாள் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. இண்டோரில் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது, பஸ் டிராவல் அப்போ யூஸ் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் இது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக நீங்கள் டைரக்ட் சென்டரில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் நம்ம டெஸ்ட் பண்ண OnePlus இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டில் வர்றது எல்லாமே அதில் டிஸ்பிளேஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸ்பெஷலி யூடியூப்ல HDR சப்போர்ட் இருக்குது. அந்த திருப்பும் போது வர்ற பக் இதில் இல்லை. சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்ல HDR இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது Snapdragon 7S Gen 4 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. Antutu பொறுத்த வரைக்கும் 1.1 மில்லியன் ஸ்கோர் வந்திருக்கு. 3D மார்க்ல 99.5 வந்திருக்கு. அண்ட் CPU throttling-லயுமே 91% வந்திருக்கு. LPDDR5 and UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்போட சேர்த்து பார்க்கும்போது ஸ்கோர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் ஹீட்டிங்கும் 45 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. இது எந்த ஒரு ஏசி எதுவுமே போடாம ரூம் டெம்பரேச்சர் நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இந்த வெயிலுக்கே. COD மொபைல்ல 120 FPS செர்டிஃபைட் கேமிங் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். நீங்க அழகா விளையாடிக்கலாம்னு சொன்னாங்க. பட் நீங்க மோஸ்ட்லி விளையாடுறது அதிகமாக கேட்கறது இந்த BGMIன்றதுனால நாங்க அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணோம். 90 FPS கேம் பிளே அதை போட்டு விளையாடும் போது இனிஷியலா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நமக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் நல்லாவே நோட்டீஸ் ஆச்சு. ஸோ ஆவரேஜ் FPS அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அரௌண்ட் 80 FPS கிட்ட தான் இருக்கு. அண்ட் 1 ஹவருக்கான கேம் பிளேல 16% பேட்டரி ட்ராப் நடந்திருக்கு. ஸோ ஜென்ரலி நம்ம எதிர்பார்க்கறது அந்த 19-20% கிட்ட இருக்கும். ஸோ இதில் பேட்டரியோட எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பட் கேம் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும். ஸோ இதை பற்றி பேசும்போது நம்ம பேட்டரின்னு பார்த்தோம்னா 6500 mAh பேட்டரியும் 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துருது. 30 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. ரிவர்ஸ் வயர்டு மட்டும் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க இருக்கிறது எல்லாமே. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பிரச்சனை இல்லாமல் வரும். நீங்க கொஞ்சம் ஹெவி யூசராக இருந்தாலுமே அடுத்த நாள் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் கம்பல்சரி. பட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35% இருக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும் இந்த நாய்க்குட்டி விளையாடிட்டே இருந்திருக்கு. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஒருவேளை மறந்து நம்ம பாட்டுக்கு வச்சு திருப்பி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்க்குட்டி பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கும். அது ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ பேட்டரியும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். பை டிஃபால்ட்டாக அதுவாக ஒரு டைம் லைன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆஃப் ஆகணுன்ற செட்டிங்ஸ் இது வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் அப்போல நம்ம போனை பார்த்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் நத்திங்ல இருக்கிறத இங்க காப்பி அடிச்சு இன்ஸ்பிரேஷன் எடுத்த மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பண்ண வேண்டிய நிறைய விஷயத்தை உங்களுக்கு பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ்ல நமக்கு என்னென்னலாம் வேணும்ன்றது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்க பின்னாடி தமிழ் அப்படின்னு வச்சிருந்தேன், சூப்பர் டிடின்னு உங்க பேரெல்லாம் வச்சிருக்கேன், அப்படியே மெதுவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இங்க இருக்கு. ஸோ இந்த பர்சனல் டச் இருந்துச்சுன்னா தான் இந்த கஸ்டமைசேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பர்சனலா ஃபீல் ஆகும். அதை இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ்ல என்னுடைய மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கிற இடம் கேமரா தான். அதில் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா வித் OIS கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்கு. மூன்றாவதாக 13 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான். எஸ், அவ்வளோதான் இருக்குது. சரி, நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த 2-3 நாளில் யூஸ் பண்ணி வளைச்சி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஆக்சுவலி இன்ஃபினிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் அது என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓவர் பூஸ்டாக தான் தெரியும். கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக தெரியும். டீடைல்ஸுமே நீங்கள் 1xல எடுக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலோ இல்லை 2x எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் லோ லைட்டிங்லயுமே ஓரளவுக்கு லைட்டிங் எடுக்கும்போது இமேஜுடைய குவாலிட்டி பரவாயில்ல கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆஃப் இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ். அண்ட் அல்ட்ரா வைடு பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் கேமரா இட்ஸ் எப்படி சொல்றது, நாட் பேட். அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. லைட்டிங் மாறும்போது அது அந்த அளவுக்கு கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணல. XOS 16 Android 16 மேல இருக்கு. அண்ட் இந்த இன்ஃபினிக்ஸ் போன்ல ரெண்டாவது ரொம்ப ஹேட்டட் அது பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது இந்த XOS தான். பட் அதை இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெஸ்ட் ஐட்டம்ஸ் மற்ற UIல இருக்கோ அது எல்லாத்தையுமே அள்ளி போட்டிருக்காங்க. ஸோ டிசைனுக்கு எங்க எடுத்தாங்களோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த UIலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலரா இருந்த நிறைய இடத்துல இருந்து எடுத்து போட்டிருக்கிறது நமக்கு விசிபிளா வந்து தெரியுது. சரி, அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது காப்பி பண்றதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே யூஸ் பண்றதுக்கு எப்படி
எப்படி இருந்துச்சு அதுதான முக்கியம். ஏன்னா இனிஷியலாக பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், யூஸ் பண்ணும்போது தான் உண்மையான சுயரூபம் தெரியும். பட் இதை யூஸ் பண்ணும்போது இதற்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வாட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. கிரெடிட் வேர் இட் யூஸ். ஏன்னா ஒரு இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்டினா தான் அது இன்னும் முன்னாடி போவாங்க. அதுக்காக இது ஸ்பான்சர் நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக கிடையாது. ஓகே, பிரச்சனையும் சொல்கிறேன். சரி, இப்படி யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்களா? பட் ஒரு சில டைமில் ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போதோ இல்லை புதுசாக ஏதாச்சும் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த டைமில் மைல்டாக ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியான பக் வந்து இருக்குது. பட் இது மெஜாரிட்டியாக வந்து கிடையாது, 1-2 இடத்துல ஃபேஸ் பண்ணணும். கூடவே ப்ளோட்வேர்ஸையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் வேணான்றது எல்லாத்தையும் ஒன்றா மெதுவாக உட்காந்து பொறுக்கி போடணும். அந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is good actually. 3க்கு பதில் 4 கொடுத்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் this is minimum ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க ஒன் டச் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே கஸ்டமைஸ் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏஐக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐல இதில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஏஐஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்கு. நம்ம அது வேணுன்றதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பேருக்காக இல்லாமல் ஏஐ ஃபீச்சர்ஸாகவும் இவங்க ஏற்கனவே நிறைய கொடுத்துருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது மோஸ்ட்லி இதுலையுமே இருக்கு. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் புதுசாலாம் கிடையாது. மற்றபடி கனெக்டிவிட்டிக்குன்னு பார்க்கும்போது Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4, NFC கொடுக்குறாங்க. உங்களுக்கு IR blast அண்ட் 2 நானோ சிம் தான் போட முடியும். eSIM எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. IP ரேட்டிங்கும் IP64 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த பிரைசிங்க்கு ஆக்சுவலி பிரைசிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 ரூபாய் அண்ட் 36,000 அப்படின்ற 2 பிரைசிங்ல வருது. அந்த பிரைசிங்கை கணக்கெடுக்கும் போது ஒரு டெலஃபோட்டோ கம்பல்சரி இருந்திருந்தா வே பெட்டரா இருந்திருக்கும். பட் அப்படி இல்லை. இந்த இடத்துல இவங்க அந்த சென்சரை கொடுத்து நமக்கு ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், SpO2 இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு பண்ண அந்த மெனக்கெட்ட இந்த விஷயத்தை வச்சு அவங்க அதை கொடுத்து கேமராவை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து வந்திருக்கும். ஸோ அது ஒரு பெரிய மிஸ். மற்றபடி உங்களுக்கு இந்த டிசைன், இந்த கேமராவுடைய கட்டோட எல்லாருக்குமே பிடிக்குமோ தெரியல. ஏன்னா அடிச்சது நிறைய இடத்துல இருந்து காப்பி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அதை முழுசாவே அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐஃபோன் டிசைன், போக்கோ, அதே தான் அந்த கேமரா டிசைன்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பெஷலி இதில் ஆரஞ்சு கலர்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபீல் வருது. ஆனால் ஃபுல் ஃபிளெஜ்டாக வரல. அதை முழுசாவே கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ இது வரைக்கும் எந்த பட்ஜெட்லையுமே இன்ஃபினிக்ஸ் இது வந்து நான் எடுத்த உடனே ஓகே இது ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு இருக்குன்னு நான் சொன்னது கிடையாது. பட் இது அந்த அளவுக்கு இருக்கு. அது ஸ்பான்சர் கிடையாது. உண்மையாகவே இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கடைசி 2-3 வருஷமா நம்மள ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னோமோ அதில் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கே ஒரு பாராட்டுகள் சொல்லும். அதாவது கன்சிடர் பண்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் டாப் 3ல வருமா அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட் அண்ட் அவங்க சர்வீஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் உடைய ஆப்டிமைசேஷன் லாங் டர்ம்ல அந்த அப்டேட்ஸ் கொடுத்து எப்படிலாம் பண்ண போறாங்கன்றதுலயுமே இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் இந்த மாதிரி இன்டெப்த்தான லாங் வீடியோலாம் நீங்கள் இன்னும் லைக் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இன்னும் கொண்டு வர முடியும்.